சிம்ம ராசி. சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறக்கிற சிம்ம ராசி. சிம்மத்தில் சந்திரன். சிம்ம ராசின்னு சொன்னாலே நெருப்பு நெருப்பு மாதிரி ஒரு ஒரு ஜுவாலை. இப்போ என்னென்னா இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் எது உங்களுக்கு ஒரு வசதியை கூட்டி தரும், எது வசதியை அதிகரிக்கும், எது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரமாதமான பலனை பேசும் அப்படின்றத நம்ம கணிச்சு பார்த்தோம்னா, சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் 2 பேர் சமமாக வரணும். ஒருத்தர் இருந்தால் கூட இது பத்தாது, சிம்மத்துக்கு பத்தாது. இப்போ ஒரு நார்மலான மனுஷன் ஒரு மீல்ஸை கொடுத்தா சாப்பிட்றான் அப்படின்னா, இப்போ கொஞ்சம் பலசாலியான ஆளுக்கு பத்தாது. அது மாதிரி சிம்மம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் வெறும் குரு மட்டும் அந்த 12 ராசி சைனில் குரு எங்கேயாவது நல்லா இருக்காரா, ஆட்சியில் இருக்காரா, 5th ஹவுஸில் இருக்காரா, 4th ஹவுஸில் இருக்காரா, பலமாக இருக்காரான்னு பார்த்தா பத்தாது. ஈக்குவலாக வரணும். சுக்கிரனும் குருவும் ஓரளவுக்கு, அதாவது அவங்க 55, 65ல் வரலாம், 75, 85ல் ஸ்கோர் பண்ணலாம், 50, 50ல் வரலாம், 40, 50ல் கூட வரலாம். பட் ஒருத்தர் 10, ஒருத்தர் 90 வந்ததில் யூஸே இல்லை. இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுங்க. ஸோ சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். அந்த 12 வீடு அழகாக நீங்கள் பாருங்கள். நீங்கள் சிம்ம ராசியாக இருந்தீங்கன்னா குரு எங்கேயாவது ரூலிங்கில் இருக்காரான்னு பாருங்கள். பர்டிகுலராக குரு இப்போ சிம்மத்துக்கு எந்த இடத்துல தான் தி பெஸ்ட்டுங்க, இந்த இடத்துல இருந்தால் ஃபஸ்ட் கிளாஸான பலனை கொடுத்துருவார் அப்படின்னு சொன்னோம்னா 5ல் குரு இருக்காரா, அவருக்கு அந்த இடம் தான் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் தி பெஸ்ட்டு. 5ல் குரு இருக்காரா, ஒருவேளை அந்த சிம்ம ராசியில் 5ல் குரு இருந்தாருன்னா அந்த சந்திரனை பார்த்துருவார். அந்த ராசிநாதன் சூரியனும் ஒருவேளை குருவோட ஸ்கொயரில் எங்கன்னா இருந்தார்னா, 5ல் குரு இருந்து சூரியன் ஒருவேளை அந்த குருவோடைய ஸ்கொயரில் இல்லை ட்ரையாங்கிள் எங்கேயாவது வந்தார்னா மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும். அதுக்கு அடுத்தது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது, சுக்கிரன் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜாக ஒரு நட்பு வீட்டில் இருக்காரா, அட்லீஸ்ட் மிதுனத்தில் இருக்காரா, ரிஷபத்தில் இருந்தால் ரொம்ப பிரமாதம், துலாமில் இருந்தாலும் 3rd ஹவுஸில் இருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் கூட ரிசல்ட்ஸை கொடுக்கும். ஒருவேளை சுக்கிரன் உச்சம் அடைஞ்சு 8ஆம் இடத்துல மறைஞ்சாலும் கூட பரவாயில்ல, வசதியாகும், டெஃபினட்டாக ஆகும். வேறு நாடு வெளிநாடு யோகம்லாம் கொடுத்துரும். திடீர் அதிர்ஷ்டம், கலைத்துறையில் பெரிய ஆளாக்குறதெல்லாம் கொடுக்கும். சுக்கிரன் உச்சமாக இருக்கணும், சுக்கிரன் ஆட்சியாக இருக்கணும், குரு 5th ஹவுஸுக்கு வரணும், ஆட்சியில் வரணும், குரு அந்த சந்திரனை பார்க்கணும், அந்த குரு சுக்கிரன்லாம் ஸ்கொயரில் கனெக்ட் ஆகணும், அதோட சூரியனும் அடிஷ்னலாக கனெக்ட் ஆகிட்டார்னா பெரிய லெவலில் ரீச் வந்துடும். இதுதான் சிம்ம ராசிக்கு உண்டான ரூல். ஸோ சிம்ம ராசி அதாவது வசதியாக ஆகணும்னா இந்த சிம்மத்துக்கு கடகத்துக்கெல்லாம் சனியால் ஏற்படக்கூடியது இல்லை.